அசுரன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைட்டில் போடும்போது ஒரு நிலத்துக்கு மேல அசுரன்ங்கிற டைட்டில் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை வந்து விவசாய நிலத்துக்காக சண்டை போடுற கதையா இருக்கும். ஸோ, இத கனெக்ட் பண்ற விதமா டைட்டில்ல விவசாயம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அசுரன்ங்கிற இந்த டைட்டிலோடைய கலர் பார்த்தோம் அப்படின்னா, ரெட் கலர்ல இருக்கும். இந்த நிலத்துக்காக ஏகப்பட்ட உயிர்கள் போகும். ஸோ, வயலன்ஸ கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோடைய டைட்டிலுக்கு ரெட் கலர வச்சிருப்பாங்க. படத்துல கதைக்கு ஏத்த மாதிரியே டைட்டில டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன்ல சிவசாமி வந்துட்டு பயங்கரமா எல்லாரும் அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதே இது பிரசன்ட் லைஃப்ல குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால்ல விழுக சொன்னாலும் விழுவாரு. கடைசியில இடத்தையும் எழுதி கொடுன்னு சொன்னாலும் எழுதி கொடுத்துருவாரு. விட்டு கொடுத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு வகையான அசுரனுக்கான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அசுரன்கிறது வீரம் மட்டும் இல்லாம குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போறது இதுவும் ஒரு வகையான அசுரன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தனுஷ் நடிச்ச அசுரன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சிவசாமியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிவசாமியும் சிதம்பரமும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப சிதம்பரம் வந்து சிவசாமியை பார்த்து, எதுக்குப்பா இப்ப நம்ம தண்ணிக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில இருந்து மேலே ஏறும்போதும் சிவசாமி வந்து சிதம்பரத்தை பார்த்து பின்னாடி திரும்பி நடக்க சொல்லுவாரு. ஸோ 2 பேருமே வந்து பின்னாடி தான் நடந்து வருவாங்க. மேலே ஏறுற மாதிரி தான் காட்டுவாங்க. எதுக்காக சிவசாமி வந்து சிதம்பரத்தை இப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல வடக்கூரான்னு சொல்லி காட்டுல நடக்கிற சில பேரை சிதம்பரத்தையும் சிவசாமியும் தேடுவாங்க. அந்த தேடுறவங்க வந்து ஒரு டார்ச் லைட் வச்சிருப்பாங்க. சிவசாமியும் சிதம்பரமும் நடந்து போன கால் தடத்தை தேடுவாங்க. அப்ப ஒருத்தர் சொல்ற டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க தண்ணிக்குள்ளேயே தான் நடந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணியில இருந்து மேலே ஏறின கால் தடை எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து ஒரு ஷாட்ல வந்து கால் தடை வந்து தண்ணிக்குள்ள இறங்குன மாதிரி தான் இருக்குமே தவிர ஏறுற மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஸோ நம்மளை தேடிட்டு வரவங்க வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள மைண்டை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சிவசாமி வந்து சிதம்பரத்தை தண்ணிக்குள்ளேயே நடந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த தண்ணியில இருந்துமே வந்து மேலே ஏறும்போது கூட பின்னாடி திரும்பி ஏற சொல்லியிருப்பாரு. சிவசாமியோடைய பையன் முருகன் இறந்து போனதுக்கு அப்புறம் சிவசாமியும் அவங்க குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருக்குறள் ஒன்று எழுதியிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை அடையணும்னு நினைக்கிறவங்களுடைய குடி வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் பல குற்ற செயல்களுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த திருக்குறளுக்கான அர்த்தம். இந்த திருக்குறளை கனெக்ட் பண்ற விதமா வடக்கூரான் அரசி மணிவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலுமே சிவசாமியோடைய காடு எப்படியாவது எழுதி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அதனாலதான் நிறைய பிரச்சனைகளும் உண்டாகும். சிவசாமி அவருடைய யங் ஏஜ்ல அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அவருடைய பையன் முருகனும் இருப்பான். இவங்க 2 பேருக்குமே ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து சிமிலாரிட்டி சீன்ஸ் இருக்கும். பிளாஷ்பேக்ல சிவசாமி வந்து ஒருத்தரை செருப்பால அடிப்பாரு. அதே மாதிரி முருகனும் தியேட்டர்ல வடக்கூரான செருப்பால அடிப்பான். நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு புடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி டயலாக் வந்திருக்கும். ஸோ இந்த டயலாக 2 பேருமே சொல்லுவாங்க. பொண்ணு பார்க்க போற சீன்ஸ் வந்து சிவசாமிக்கும் இருக்கும், முருகனுக்கும் இருக்கும். ஒரு சண்டை நடக்கும்போது முருகன் வந்து மண்ணை தூவி ஒருத்தர் மேல போடுற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி சிவசாமியும் ஒரு இடத்துல சண்டை போடும்போது அவருக்கும் மண்ணை தூவி ஒருத்தர் மேல போடுற மாதிரி தான் காட்டுவாங்க. பிளாஷ்பேக்ல சிவசாமியோட குடும்பத்தை கொன்னுடுவாங்க. அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அருவாவை எடுத்துட்டு எல்லாரையும் வெட்ட வருவாரு. அந்த ஷாட்ல அவர் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து தான் நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸ்லயும் தன்னுடைய பையனை கொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ப அவர் ஒரு அருவாளை எடுத்துட்டு வருவாரு. அந்த ஷாட்லயுமே வந்து அவர் லெஃப்ட் சைட்ல இருந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வேணுக்குமே வச்சாங்களா இல்ல யதார்த்தமா வச்சாங்களான்னு தெரியல. சிதம்பரத்துக்கிட்ட சிவசாமி அவருடைய பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருமே வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அது வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து செருப்பு போடாத சிதம்பரம் இப்போ எனக்கு செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இந்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க. படத்துல சிவசாமி எப்போதுமே ஒரு பச்சை துண்டை வந்து தோல்ல போட்டிருப்பாரு. ஏன் அந்த பச்சை துண்டை கடைசி வரைக்கும் தோல்ல போட்டிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பச்சை கலர் அப்படிங்கிறது இந்த படத்துல விவசாயத்தை குறிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துல சிவசாமி, சிதம்பரம், முருகன் இவங்க 3 பேருமே வந்து அவங்களுடைய காட்டுல ஒரு நாள் நைட்டு வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 4 பேர் வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க நடந்து வர்ற சத்தத்தை கேட்டு சிவசாமி வந்து அப்பா வரலையா அப்படின்னு கேட்பாரு. இவங்க பேசினதுக்கு அப்புறம் முருகன் வந்து சிவசாமியை பார்த்து, எப்படி மூக்கையா பெரியப்பா வரலன்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பாரு. சிவசாமியோடைய காட்டுக்கு பக்கத்து காடு தான் மூக்கையாவுடைய காடு. ஆனா அந்த காடை வந்து வடக்கூரான் முதலையே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாருங்கிற இந்த விஷயத்த வந்து சிவசாமி இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து நடக்கும்போது அங்க சிவசாமி வந்து
அந்த காடை பிரிக்கும் போதே கிணறும் பாதையும் எங்களுக்கும் மூக்கையா குடும்பத்துக்கும் பொது அப்படின்னு சொல்லிதான் பிரிச்சோம். ஆனா நடுவுல நீங்க அவருடைய காட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த 4 பேரும் நடந்து வர்ற சீன் வந்து மூக்கையாவுடைய பையன் முத்து வந்து சிவசாமியை பார்த்து என் காடு ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் இந்த பக்கம் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிவசாமியோடைய மச்சான் வந்து மூக்கையா கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுல என்ன பேசுவாங்க அப்படின்னா, வடக்குறான் வந்து ஓங்காட்டையும் கேட்பான் போல அப்படின்னு. அதுக்கு மூக்கையா சொல்லுவாரு, ஊர் பூரா அவனுடைய காடா தான் இருக்கணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னமோ ஓங்காடையும் சேர்த்து வளைச்சு போட பாக்குறான்னு தோணுது அப்படின்னு சொல்லிடுவாரு. மூக்கையாங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய காடை எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு தொழிலுமே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப இவருடைய பையன் வந்து ஊரா திருடனா சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் பையனும் ஒரு திருடனா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவசாமியும் அவருடைய காடை அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே எழுதி கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல சிதம்பரத்துக்கிட்ட படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. சிவசாமியோடைய ஃபேமிலி வந்து எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப வந்து ஒரு பிளாஷ்பேக் போகும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப முருகனுடைய கேரக்டர் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு குட்டி நாயை காமிப்பாங்க. அது வந்து சிதம்பரத்துக்கிட்ட நம்ம பாசமாவும் இருக்கும், அவர் வளர்த்த நாயா இருக்கும். சிதம்பரம் வந்து வடக்குறானை கொன்னதுக்கு அப்புறம் தப்பிச்சு போனவங்க அப்ப சிதம்பரத்தை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை பார்க்க போவாரு சிவசாமி. அடுத்த சீன்லயே வந்து சிதம்பரத்துக்கிட்ட ஒரு பெரிய நாய் ஒண்ணு ஓடி வரும். சோ இந்த ஓடி வர்ற நாய் தான் பிளாஷ்பேக்ல வர குட்டி நாயா இருக்கும். இந்த சீன்ல சிவசாமி ஊர் மக்கள் எல்லார் காலிலையுமே வந்து விழுவாரு. அப்போ ஒருத்தர் காலில் விழ போகும்போது அவர் வந்து காலெல்லாம் விழ வேண்டாம்னு சொல்லி சிவசாமிக்கு தண்ணியும் கொடுப்பாரு. அவர் போட்டிருக்கிற சட்டை வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. இதை வந்து பெரியாரோட ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. சிவசாமியோட பிளாஷ்பேக்ல வந்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கமலமால்ங்கிற இந்த மில்லுல தான் நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதேதான் வந்து இந்த ஒரு சீன்ல மில்ல வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அங்க 117வது கல்ல வந்து நான் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த லொகேஷன் போகும்போது அந்த கல்லுல வந்து 117 மென்ஷன் ஆயிருக்கும். சிதம்பரத்தோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிதம்பரம் வந்து அவனுடைய அண்ணன் இறந்து போன அதே நாள்ல தான் வடக்குறானை வெட்டி கொண்டு இருப்பான். அப்ப அவன் போட்டிருக்கிற சட்டையை பாத்தீங்க அப்படின்னா, அந்த சட்டை வந்து அவனுடைய அண்ணன் சட்டையா இருக்கும். இதே சட்டை தான் வந்து முருகன் ஒரு சீன்ல போட்டிருப்பான். வடக்குறானை தியேட்டர்ல செருப்பால அடிக்கும் போது கூட இதே சட்டை தான் போட்டிருப்பான். முருகன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் முருகனுடைய துணி எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிப்பாங்க. அப்ப இந்த சட்டையை வந்து எரிக்க விடாம வாங்கி வச்சிருப்பான். அவனுடைய அண்ணன் இறந்த அதே நாள்ல அவனுடைய அண்ணன் சட்டையை போட்டுட்டு வடக்குறானை வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முருகன் செத்து 1 வருஷம் கழிச்சு அதே நாள்லதான் வந்து சிதம்பரம் வந்து வடக்குறானை கொண்டிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா பசுபதி வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, நீ செத்த அன்னைக்கு உன்னைய கொன்ன ஒண்ணு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சிதம்பரம் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு அந்த நாய் இறந்து போனதுக்கு. அப்ப அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாழ போனா என்ன, செவப்பி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அப்ப சிதம்பரம் வந்து அண்ணன் இறந்துட்டா நான் இருக்கேன், நான் இறந்துட்டா தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி டயலாக் சொல்லுவாரு. சோ முருகன் இறப்போட கனெக்ட் பண்ற விதமா செவ்வாழையோட இறப்பையும் காமிச்சிருப்பாங்க. படத்துல வந்து 2 காலகட்டத்தை காமிச்சிருப்பாங்க. பிளாஷ்பேக் வந்து 1960ல நடக்கிற மாதிரியும் பிரசன்ட்ல வந்து 1980ல நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னா, தியேட்டருக்கு பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரத்னா டாக்கீஸ், பார்வதி டாக்கீஸ்னே எழுதியிருக்கோம். 80ஸ்ல தான் வந்து தியேட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து டாக்கீஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதையுமே இந்த படத்துல அழகா டீடைல் பண்ணியிருப்பாங்க. சிவசாமி எல்லா கொலையுமே பண்ணிட்டு கோர்ட்ல ஆஜராகும் போது அவருக்கு கொடுக்கிற இயரிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 7, 1962 இந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து 60ஸ்ல நடக்கிற மாதிரியும் பிரசன்ட் லைஃப் வந்து 80ஸ்ல நடக்கிற மாதிரியும் அழகா டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த 2 காலகட்டமே எந்த ஊர்ல நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து காரைக்குடியில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செவத்துல காரைக்குடி அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். இதே இது பிரசன்ட்ல நடக்கிற போர்ஷன் வந்து கோவில்பட்டியில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிதம்பரம் தண்ணீர்ல ஒரு பைய தூக்கிட்டு நடந்து வரும்போது அந்த பையில வந்து கோவில்பட்டி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சிவசாமியோடைய பையன் பேரு வந்து முருகன். அதே மாதிரி பிளாஷ்பேக்ல வர சிவசாமியோட அண்ணன் பேரும் முருகன் தான். படத்தோடைய கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுற மாதிரி காட்டுவாங்க. சோ அது வரைக்கும் படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து மழை பெய்யுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பிளாஷ்பேக்ல மட்டும் ஒரு சாங்ல எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடும்போது மழை பெய்யுற மாதிரி காட்டுவாங்க. சோ இதை கனெக்ட் பண்ற விதமா பிரசன்ட்ல நடக்கிற கதையில வந்து கடைசியா மழை பெய்யும்.
எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இந்த மலை மூலமா காமிச்சிருப்பாங்க. வடக்குறான முருகன் வந்து செருப்பால அடிப்பான். அதே மாதிரி சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா வடக்குறனுடைய கையை வெட்டியிருப்பான். பிளாஷ்பேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாண்டி வந்து சிவசாமி கிட்ட இருந்து செருப்பால அடி வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி பாண்டியோட கையும் சிவசாமி வெட்டியிருப்பாரு. செருப்பால அடி வாங்கினவங்க 2 பேரோட கையுமே இருக்காது. வடக்குறா நரசிம்மனுடைய தம்பி வந்து வெங்கடேஷ்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்த மாதிரி டயலாக் மூலமா காமிச்சிருப்பாங்க. அவர் போட்டிருக்கிற சட்டையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்ததுனால சட்டை மூலமா வெளியூருக்காரர் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா போட்டிருப்பாரு. வடக்குறானும் அவங்க குடும்பமும் ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தியேட்டர் வந்து இவங்களுடைய தியேட்டர் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா நரசிம்மன் வந்து வெளியில வருவாரு. அவர் போற பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பூட்டு போட்டிருக்கும். அப்ப பக்கத்துல இருக்கிற செவத்துல வந்து என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா இது வந்து பொது கழிப்பறை அல்ல அப்படின்னு எழுதியிருக்கும். இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தனியா பாத்ரூம் இருக்கும். ஸோ இது மூலமா இந்த தியேட்டர் வந்து இவருடைய தியேட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளாஷ்பேக் போர்ஷன்ல பாண்டி வந்து ஏன் செருப்பு போட்டேன்னு சொல்லி சண்டை போடுவாரு. அதனால கலவரமாகும். இதே இது பிரசன்ட் லைஃப்ல வந்து செருப்பால அடிச்சதுனால கலவரமாகும். ஸோ இந்த 2 போர்ஷன்லயுமே வந்து செருப்புங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து காமனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அசுரன் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அசுரன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.